ஹலோ ஆல், நியர்லி 25 days கழிச்சு திரும்ப பேக் டு ஹோம். கிருஷ்ணா காலையில் மாமியார் வீட்டில் வந்து ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு இங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. நான் வந்துட்டு கிளம்ப லேட் ஆனதால் ஒர்க் வந்து ஆன் த வேலையே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆட்டோலேயே சரியான டிராஃபிக். அத்தை வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பிரியாணின்றதால நான் திரும்ப ஹீட் பண்ணிவிட்டு மதுவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவளையும் லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தேன். ஸோ 2 பேரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டாச்சு. லஞ்சை சாப்பிட்டுட்டு திரும்ப ஒர்க்கில் உட்காந்துட்டேன். ஒரு 3:30 போல் சரியான மழை, அதுவும் ரொம்ப நேரம் பெஞ்சிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பால்கனிலே நின்றுக்கிட்டு இருந்தேன். எப்படா மழை நிற்கும்னு. ஏன்னா பால் பாக்கெட் வாங்கலை வந்த அவசரத்தில் மதியம். ஸோ மழை நின்னதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிரேக் விடும்போது மழையும் நின்றுச்சு. ஸோ கிளம்பி போனேன். ஏன் நேரம் பெரிய பாக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஏதோ ஒன்றுன்ட்டு சின்ன பாக்கெட் மட்டும் 2 வாங்கிட்டு வந்தாச்சு. ஒர்க் டைமில் டீ காஃபி ஈவினிங் இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு தலைவலி வந்துடும். எப்பயுமே காஃபி போடும்போது நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பட்டி காஃபி மாதிரி இருக்கும். பட் இந்த முறை ரெண்டுமே இல்லை. டிமார்ட்டில் போய் இனிமேல் தான் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் சுகர் போட்டு தான் காஃபி போட்டேன் ஆஃப்டர் லாங் டைம் இன் மை கிச்சன்.